இன்னைக்கு விஜய் கட்சிக்கு ஓட்ட போட்டு மேல கோட்டைக்கு போனோம்னா இன்னைக்கு என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்னா மற்றதெல்லாம் பேசிடக்கூடாது. மற்றதெல்லாம் பேசுறேன் தலைவன் கிடையாது, வாயில வர்றதெல்லாம் பேசுறது. இன்னைக்கு விஜய் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். ஒரு தலைமுறையை இன்னைக்கு பால்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு முதலமைச்சர் இளைய தலைமுறையை பால்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றால் மிகையாக. ஒரு சட்டமன்ற வரலாறு, ஒரு முதலமைச்சருடைய தகுதி, ஒரு நடிகராக இருக்கும்போது பேசுவது பேச்சு வேறு, பொது மேடையில் பேசுவது வேறு. ஆனால் சட்டமன்றத்தில் உரையாற்றுவது என்பது மிகவும் நாகரீகமாக. முதலிய ராஜாஜி இருந்த அந்த சேர் பெருந்தலைவர் காமராஜர் அமைந்த சேர், பக்தோஜம், பேரறிஞர் தந்தை அண்ணா, கலை டாக்டர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, நம் புரட்சி தமிழர் எடப்பாடியார், ஸ்டாலின், இந்த வரலாறுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி ஒரு பேச்சு யாராச்சும் பேசியிருக்காங்களா சட்டமன்றத்தில்? அந்த செய்ய காமிக்கிறது என்னங்கிற சட்டமன்றமா சண்டக்கடாக்கிட்டாங்க. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும். போலாம் தலைவர் சொன்ன நீ தலைவர் உத்தரவு உனக்கு என்ன யோகியது இருக்கு? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணா சொன்னார். மாற்றா தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொன்னார். நீ என்ன அரவேக்கத்தனமா சட்டமன்றத்தில் என்ன பேசுற? நீ என்ன யோகியனா? பரம யோகியனா நீ விஜய்? நான் கேட்கிறேன் விஜய், பேசுகிறேன். முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீ சொல், நீ யோக்கியமானவன் சொல், சொல்ல முடியுமா? ஒரு படத்துக்கு எவ்வளவு வாங்கின, எவ்வளவு வெளியே சொல்லியிருக்கிறீங்க? நீ நடித்த புலிப்படத்திற்கு 15 கோடியை வாங்கிட்டு குறைந்த கணக்கு நான் வச்சு அதை கண்டுபிடிக்க 1.5 கோடி கட்டியவன் நீ. நீயே ஒரு களவாணி, அடுத்தவனை களவாணி சொல்லக்கூடிய என்ன நீ ஒரு வேலை சொல்லிக்காரு. வெளிநாட்டில இருந்து ஒரு பாமனை கார் இறங்கினாலும் சரிங்க, உனக்கு இவ்வளவு பெரிய கார் எப்படி வந்தது? ரசிகரும் மக்கள் கொடுத்தது. மக்களால் நீ ஆன அந்த காரை இறக்குமதி பண்ணி மோசடியாக செய்து கோர்ட்ல வழக்கு போட்டு உன்னை தண்டித்தது இல்லையா? நீ பணம் கட்டுறியா? அப்ப நீ யோக்கியமானா சரி. நாளைக்கு 41 பேருக்கு அரசாங்க பதவியை தூக்கி கொடுத்திருக்கீங்க, வரவேற்கிறோம், கொடுங்க. இறந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும். ஏன்னா 10 பேர் அதுக்கு மேல இறந்து போறாங்க, அவன் என்னடா பாவம் செஞ்சு, அந்த குடும்பம் என்ன பாவம் செஞ்சது? சரி விஜய் அவர்களே, நான் கேட்கிறேன் முதலமைச்சர், உன்னை பார்த்து கேட்கிறேன், நீ நீதிமான், நான் இந்த மாற்றத்தை கொண்டு வர போகிறேன், இதுக்கு முன்னாடி இருந்த நிலையே வேறு அப்படின்னு சொல்ற நீ இனிமேல் விபத்துல இறக்க அனைவருக்கும் அனைவர் குடும்பத்துக்கும் கொடுப்பியா? வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு இறந்தாங்கன்னா கொடுப்பியா? இல்ல விபத்துல யாராச்சும் வேலையா போய் பஸ் வருத்தம் ஏதோ லாரி விபத்துல இறங்குறாங்க, யாராச்சும் வேலைக்கு இறப்பாங்களா? அவங்க குடும்பத்துக்கு கொடுப்பியா? பின்னால என்ன இருக்குன்னு கூட தெரியாத அறமுட்டாத்தனமா அறவேக்காடுத்தனமா செஞ்சுட்டு இன்னைக்கு எல்லாம் 2 கட்சியும் ஒண்ணு ஓடு ஓடு ஓடு. நீதான் முதல்ல ஓடணும், நீதான் ஓடணும், அரசியல் விட்டு ஓடணும். ஓடுற காலம் வரும், ஓடுற காலம் வரும். அன்னைக்கு அதிமுக இருக்கும், இங்க இருந்து சில பேர் போயிருப்பான், ஓடவை பற்றி கவலை இல்லை, இந்த இயக்கத்துக்கு பாடுபட்டிருப்பான். நான் அவருக்கெல்லாம் நேர் எடுக்க விரும்பல, அவர்களுக்கு நேர் எடுக்க விரும்பும். இந்த இயக்கத்துக்கு பாடுபட்டிருப்பார்கள், கோபுர அவசர போயிருப்பாங்க, திரும்ப வரலாம், எங்களுக்கு அவரை பற்றி கவலை இல்லை. ஆனா சரி வரவங்களா சேர்த்துக்கிறீங்க, நீ என்ன யோசிய? வரவங்களா யோசியனா? ஆகவே வழக்கு இல்லையா? இதை நாங்க எங்க பல பற்றி நாங்க மோந்து பார்க்க விரும்பல. அரசியல் ஒரு நாகரிகம்,
புரட்சி தலைவர் 3 எழுத்து மூச்சு எடுக்கும். அவர் அந்த பாட்டுல சொல்லுவாரு, பதவி வரும்போது பணியில் பாருங்க, மரியாதை கொடுக்கும், அடுத்தவங்களை மதிக்க தக்கணும். அண்ணா அவருக்கு இருந்த அவரே அது இன்னைக்கு இருக்காரு நம்ம சபாநாயகர். அவர் இந்த இயக்கத்தில் இருந்த அர்ப்பணப்பட்டவர் தான். நீங்க சபாநாயகரா இருக்காரு. நீ எல்லாருமே கேவலமா பேசுறிய. அங்க போன அண்ணாக்கு என்ன அசிங்கம் இல்லையா? அத்தனையும் கேட்டுட்டு இருக்கான். அங்க என்ன கிடைக்கும்? இப்பவே கமிஷன் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க, போட்டியில வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது எப்படி வளர்த்தான் போகுது? எவ்வளவு நாளைக்கு தான் நீ இது மறைச்சு வைக்க முடியும்? அன்னைக்கு தெரியும் பெற்ற வெளிச்சமாக வந்திருக்காரு. செஞ்சு எவ்வளவு அருமையா நடத்துறாங்க. தவறு நாகரிகமா பேசணுங்க, மக்கள் பேசணுங்க. சரி, புது புது திட்டங்களை அறிவித்திருக்கிறார். என்ன 50 ஆண்டுகள் திராவிட ஆட்சியில, திராவிட இயக்கத்துடைய ஆட்சியில தானே இன்னைக்கு அத்தனை மாநிலங்களும் இன்னைக்கு தமிழ்நாடு முன்மாதிரியாக இருக்கு. பொருளாதாரத்தை மேன்மையில் இருந்திருக்கு. இன்னைக்கு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. சாலை வசதி, அத்தனை வசதி இன்னைக்கு இணைந்திருக்கிறது என்றால், செல்வ செழிப்போடு இருக்கின்றார். திராவிட இயக்கத்துடைய ஆட்சி தான். அண்ணா திராவிட முன்னேற்ற 31 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கு. 69 இடஒதுக்கீடை கொண்டு வந்தது யார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு பிராமணத்தியாக இருந்து, ஒரு பிராமண பெண்ணாக இருந்து ஆணித்தரமாக 69 இடஒதுக்கீடை கொடுக்கிறார். அது சட்டத்தில் இடத்தை குறித்து அதுல அது வரைமுறைப்படுத்திய புரட்சி தலைவர் அம்மாங்க. இன்னைக்கு அவர் என்ன சொன்னார்? நம்ம வீரமணி சமூக காத்த வீராங்கனையின் பேரை பெற்றார். அதை அண்ணாத்தின் ஆட்சி இல்லையா? காவிரி ஆற்றை இன்னைக்கு அரசியலை வழிவதற்கு அம்மா தான் மாறாட்டார். நடைமுறை புரட்சி தந்த எடப்பாடி இன்னைக்கு தஞ்சை மண்டலம் அது விவசாய மண்டலமாக அங்கே எந்த விதமான தொழிற்சாலை வரக்கூடாது தீர்மானம் போன்ற புரட்சி தமிழர் எடப்பாடி கொஞ்சம் கூட நடைமுறைப்படுத்தல. இன்னைக்கு 5 மாவட்ட தென் மாவட்டங்களுடைய நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய முல்லை பெரியார் அணையை 116 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்துவதற்கு ஆணை பெறுவதற்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துவதை புரட்சி தலைவர் அம்மா இல்லையா? நீ என்ன செய்ய போற? ஏதாச்சும் ஒண்ணு செய்ய, எதுவும் செய்யாம மற்றவர்கள் இழிவாக பேசுவது. இதுல பேப்பர்காரங்க ஊடகங்கள்லாம் இந்த வாய் பிடிக்கிறாங்க. வாய் பிடிக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா, 14 மணி நேரம் விஜய் கோட்டையிலே இருந்தார். 14 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தார். கோட்டையிலே இருக்கா உன் புத்தி சரியில்லை, உனக்கு பயில் பார்க்க தெரியாது, வீட்டுக்கு போனா பயில் பார்க்க மாட்டாங்க, நேரத்தில் பார்த்துருக்க, அதனால அங்க உட்கார்ந்து. எங்க அம்மா 20 மணி நேரம் உழைப்பாங்க. உனக்கு தெரியுமா? வரலாறு தெரியுமா? ஒவ்வொரு செகண்ட்லயும் கையை கட்டிட்டு நிற்பான். புரட்சி தமிழர் எடப்பாடிய அனைவரையும் கேட்டு செய்வார். அவங்க வீட்டுக்கு போனாலும் அந்த முதலமைச்சர் பதவி அத்தனை பயிரை கோப்பையில கையில் போடுறாங்க. அப்பதான் இயக்கம். இது கூட தெரியாது. இதை பத்திரிகைக்காரன் பாராட்டான். இது பெருசா இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்துல் எழுதினாங்க பத்திரிகையில, தினமலர்ல நல்லா போட்டிருக்காங்க. விஜய்க்கு நல்ல அறிவுரை சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு இந்த பதவி என்பது நாளையே போய்விடும். இங்கே தம்பி சொன்னாரு, ஒரு நாடு ஒரு தேர்தல் வந்தது என்ன ஆகுது? மக்களுடைய ஆட்சியில நீ என்ன செஞ்சது பார்ப்பாங்க. அப்ப கவர்ச்சி இருப்பாரு, கவர்ச்சியாவா இருக்கு. அவன் கவர்ச்சியாவா விஜய் இருக்காரு. எங்க அம்மாவை பார்த்தா பாதிப்பு. நான் தலைவனை பார்த்தா பார்க்க மாட்டே இருப்பான். பார்க்கறது திரும்ப உயர்ந்து காலையில போகும்போது பார்த்தாங்க, வரும்போது பார்ப்பான். உன்னை ஒரு முறைக்கு மறுமுறை பார்க்க முடியுமா? விஜய்க்கு என்ன அறிவை வளர்த்துக்க இல்லைன்னா பக்கத்தில் இருக்கணும்.
சும்மா இந்த ஜாதா அடிக்கிறேன், இந்த ஜாதா அடிக்கிறதுனாலயே சில பேர் எடுப்பாங்க. ஜாதா அடிக்கிற ஒவ்வொரு கட்சியும் எடுக்கலாம், ஒவ்வொரு கட்சியும் ஜாதா அடிக்கிறேன். ஆனாலும் கூட ஜாதா அடிப்பவர்கிட்ட கொஞ்சம் நிதானமாக இருக்கிற தலைவர்கள் அவன் தான் தப்பிப்பான். புரட்சி தலைவர்கிட்ட பேச முடியுமா? புரட்சி தலைவர் அம்மாட்ட பேச முடியுமா? புரட்சி தமிழர் பார்த்து பேசுவார். என்ன சொல்றேன், விஜயவர்கள் போராட்டம் செய்கிறார். அதனால தொழிலாளர் தோழர்களே, நீங்க இந்த ஆட்சியை நம்பிவிடாதீங்க. யாரும் அந்த தொழிற்சங்கம் வச்சாங்க லீவ் கொடுப்பாங்க, அது என்னப்பா ஓடி கொடுப்பாங்க அப்படின்னு போயிடாதீங்க. அங்க ஒன்றும் நடக்காது. ஏன்னா மாவு ஏது ஒண்ணு இல்ல. அங்க அந்த போக்குவரத்து பணியாளர்கள் இன்னைக்கு பஸ் வாங்கியிருக்காங்கன்னா இப்ப புதுசா இன்னைக்கு வந்து நிதி திரட்டி இல்லை. இங்கே சொன்னாங்க உலக வங்கிகிட்ட நீ கடன் வாங்கணும்னா வெள்ளை இங்க கொடுத்துட்ட, எந்த இடத்துல எவ்வளவு கடன், அப்புறம் எப்படி உலக வங்கியை கொடுப்பான், அப்புறம் எப்படி புது பஸ் இயங்கும், பழைய பஸ் எப்படிங்க? போக்குவரத்து தொழிலாளர் என்றைக்கும் மறக்கக்கூடாது. இங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தொழிலாளர்களாக இருந்தார்கள், எந்த தொழிலாளர் போக்குவரத்து தொழிலாளராக இருந்தார், கருணாநிதி தலைமையில ஆட்சி இருக்கும்போது 2006 2011 கூட பாத்தீங்கன்னா இந்த பணிமனை இருக்குமா, போக்குவரத்து தொழிலாளருக்கு பாதுகாப்பு இருக்குமா என்ற அச்சோட இருந்துச்சா இல்லையா? தொழிலாளர் தானே, நமக்கு பாதுகாப்பு இருக்குமா? பஸ் போறதுல நின்றோம். அனைத்து இடங்களும் அன்னைக்கு அடமான வைக்கப்பட்டது. திராவிட அம்மா வந்துதான் சீர்படுத்தி உங்களுக்கு பணி பாதுகாப்பு கொடுக்கிறது மட்டுமல்ல, மாநில உயர்வு, பதவி உயர்வு, அதே சம்பள உயர்வும் கொடுத்தவர் புரட்சி.